எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எப்படி நடந்துச்சுன்னா, என்னோட பிரதர் மை டிஓபி நிகேத் பூமி, ஸோ எல்லாரும் மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் நான் சுதா மேம்கிட்ட அரௌண்ட் 7 years. தேங்க்யூ மேம். அங்கே முடிச்சுட்டு கதை எழுதிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. கதை எழுதியாச்சு, டோர் டோராக தட்டுறோம், ஸ்டேஜாக ஏறுறோம், ஒன்றுமே நடக்கலை. ஸோ ஒரு நாள் வந்துட்டு சரி கதை நடக்குதோ இல்லையோ நம்ம போயிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கதை சொல்லுவோம், ரியாக்ஷனாவது பார்த்துட்டு வருவோம், அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் நடக்கணுன்னே நான் அந்த கதையை சொல்லலை, போயிட்டு ரியாக்ஷன் பார்த்து ஸ்கிரிப்டில் கரெக்ட் பண்ணலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னு நினச்சி தான் நான் போயிட்டு நிக்கேத்திட்ட கதை சொன்னேன். நிக்கேத்தும் மேர்சியும் தான் கேட்டாங்க. ஸோ கதை கேட்டு அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஓகே டன் டன் பாய் அப்படின்னும் போது, மச்சான் எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்குடா, நான் மைத்திரிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, மைத்திரிகிட்ட நீங்கள் பேசுவீங்க, மைத்திரியில் நடக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு நானும் கம்முன்னு பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் அடித்து ப்ரொடியூசரை பார்க்க போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போனார். அங்கே போனேன், ப்ரொடியூசரையும் பார்க்க போனேன். காலையில் ஹைதராபாத்தில் போயிட்டு ஒரு 8 மணிக்கெலாம் இறங்கிட்டேன். 3 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு. 8 மணிக்கெலாம் இறங்கிட்டேன். நைட்லாம் தூக்கம் இல்லை. ஒரு 5 hour என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸ் ரோட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். எப்படா 3 மணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 மணியும் வந்துச்சு. போயிட்டு ப்ரொடியூசரை பார்த்தேன். ரவி சார் தான் இருந்தார். உள்ளே போனோடனே அவர் நேராக வந்துட்டு வாமா 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 உட்காருமா கதை சொல்லுமா அப்படிங்கிறாரு. இவர் உண்மையிலே ப்ரொடியூசரா இல்லையா ஒன்றும் புரியலையே அப்படின்னு தான் போனேன். கதை சொன்னேன், இங்கிலீஷில் தான் சொன்னேன். ஒரு 3 hours நரேட் பண்ணேன். நல்லா என்ஜாய் பண்ணார், எல்லாம் பண்ணார். முடிச்சுட்டு டக்குன்னு ஏஞ்சி மா வி ஆர் டூயிங் திஸ் ஃபிலிம், கம் டெல் மீ யுவர் நம்பர் அப்படின்னு சொன்னார். என்னது இது, ஒரு 4-5 தடவையாவது மீட் பண்ணணுமே, இவர் உடனே படம் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரே குழப்பம். அண்ட் தென் என்னோடய ஃபோன் நம்பரை வாங்கி அவரோட ஃபோனில் வந்துட்டு டைரக்டர் கீர்த்தீஸ்வரன் சேவ் பண்ணார். அதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், அங்கே தான் பார்த்தேன். ஓ அது ஒரு ஃபீல். அங்கேருந்து ட்ராவல் ஆச்சு, பிரதீப் ரோட்டை ஆரம்பிச்சுது. நான் வரேன் சார்கிட்ட, கடைசியாக வரேன். அண்ட் தென் என்னோட டீம் மிச்சம் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கேருந்து சொல்கிறது, மை டியர் மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர், ஊரும் பிளட்டு ஊறிடுச்சு. ஸோ யா, இந்த ஊரும் பிளட் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா, இது நம்ம ஒரு சாங் பண்ணலாம், ரீல்ஸுக்கோ இல்லை இப்போ ட்ரெண்ட் ஆகணுன்னோ எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சிடலாம். நம்ம சின்சியராக ஒரு பாட்டு பண்ணுவோம், நமக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுவோம், அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா சூப்பர், சேரலைனாலும் நமக்கு பிடிச்சதை பண்ணுறோம் அப்படின்னு பேசி தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். அது ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட் டே வந்துச்சு. ஃபஸ்ட் டே வரும்போது ஓகே நமக்கு பிடிச்சா மட்டும் போதுமா, மக்களுக்கும் பிடிச்சிருக்கணுமோ அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அது டே பை டே ஏறிக்கிட்டே போகுது, ஊறிக்கிட்டே போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு பெரிய சென்சேஷனாக வந்து நின்றுருக்கு ஊரும் பிளட். தேங்க்யூ சாய், தேங்க்யூ, சூப்பர். And then my other team members, Bharat, amazing trailer cut, thank you. Lata ma'am, பிரிச்சிட்டீங்க, விஷுவல்ஸு ஏஸ்தெட்டிக்ஸு ஆன் டாட், தேங்க்யூ தேங்க்யூ. பூர்ணிமா மேம் தேங்க்யூ. அண்ட் மை டியரஸ்ட் ப்ரொடியூசர் நவீன் சார், தேங்க்யூ சார். படம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்போது ரவி சார் இருந்தாரோ, போக போக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஃபோன் அடித்து என்கரேஜ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும் சார். எப்பயுமே நீங்கள் வந்துட்டு இந்த படத்துக்கும் எனக்கும் ரொம்ப நல்லது நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பேம்பரிங் மீ. ரொம்ப இதெல்லாம் ரேர், அமையாது. தேங்க்யூ சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.